இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளின் தியானத்திற்கான வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாகம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். வசனத்தினுடைய பின்னணியை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், 3 புருஷர்கள் வருகிறார்கள். ஆபிரகாமும் சாராளும் இணைந்து அவர்களை உபசரிக்கிறார்கள். உபசரித்தது நிமித்தமாக அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் என்று ஆசீர்வதிக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சாராள் தன்னுடைய நிலைமையும் தன் கணவராருடைய நிலைமையும் அறிந்து இது எப்படி ஆகும் என்று சொல்லி நகைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த காரியம் முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், இனி அவ்வளவுதான். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய வியாபாரத்திலே ஒரு திருப்பத்தை கொண்டு வரார். அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே தந்த வாக்குத்தத்தத்திற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.